9ஆம் வசனத்தை ஒரு வார்த்தையை கேட்கலாம். தனிக்குள்ள விழுந்து உடனே அவன் குழம்புக்கிறான். ஐயோ இரவு வாங்கிட்டு வந்தது திருப்பி கொடுக்கலன்னா வீட்டுக்காரன் ஏற்றுவான்னு சொல்லி அவன் குழம்புக்கிறான். உடனே எலிசா என்ன செய்கிறான்? ஒரு குச்சை வெட்டி அதை அந்த தனிக்குள் எரிகிறான். என்ன நடந்துச்சு? மிதந்தது. இரும்பு மிதந்ததுன்னு போட்டிருக்கு. இதை ஆங்கிலத்தில் படிச்சு பாருங்க. நல்லா ஆங்கிலம் தெரிஞ்சவங்க ஆங்கில விதானம் ஒன்று வாங்கி வச்சு வாசிச்சு பாருங்க. ரொம்ப அருமையா இருக்கும் அதனுடைய அந்த மொழிபெயர்ப்பு. அதுல போட்டிருக்கு அயன் டிட் ஸ்விம். எப்படி நீந்திச்சு? இரும்பு நீந்தி வந்துச்சான். எவ்வளவு வித்தியாசம் பாருங்க. தமிழ் வேதாகம் சொல்லுது இரும்பு அப்படி மிதந்துச்சான். ஆனா ஆங்கில வேதாகம் சொல்லுது இரும்பு அப்படி நீந்தி வெளியே வந்துச்சான். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை ஒரு அற்பமான குச்ச தூக்கி போடுறான். இரும்பே நீந்தி வருது. அல்லேலூயா. ஏன் அப்படி எலிசாவுக்கு அப்படி ஒரு பாக்கியம்? எலிசாவுக்கு அப்படி என்ன ஒரு பாக்கியம்? வாசிக்க கேட்கிறாங்க. இப்பொழுது ரெக்வெஸ்ட் என்ன? நம்ம என்ன பண்ணுவோம் சொல்லுங்க. நான் ஒரு இடம் ஊழியத்துக்கு போனேன். நான் பெதஸ்தால போய் 15 நாட்கள் தங்கியிருந்து ஊழியம் பண்ணுவேன். அப்போ ஒரு அம்மா வந்தாங்க. ஐயா ஒரு ஜோம் பண்ணணும் அப்படின்னா சரிம்மா பண்ணிடுவான். அங்கே நாங்கள் ப்ரேயர் வழியாக போவோம். அப்போ ஒரு ப்ரேயர் ரெக்வஸ்ட் ஃபார்ம் எடுத்து கொடுத்தாங்க. அது வச்சுட்டு இவ்வளோ நிறுத்துக்கு அது இப்படியாப்பா அவருக்கு ஜபிக்கணும், இவருக்கு ஜபிக்கணும், அது வீட்டு வேணும், அது வேணும், காடு வேணும், மாடு வேணும், ஆடு வேணும், குட்டி வேணும், எல்லாம் எழுதி வச்சிருந்துச்சு. நான் கேட்டேன் இதுதானா இதுக்கு மேலே இருக்கா அப்படின்னா இல்லைங்க இப்போதைக்கு இது போதும். நான் ஒரு 19 ரூபா ஒரு ஜபத்தை பண்ணேன். அந்த அம்மாவுக்கு ஒரே வருத்தம். என்ன நீங்க அவங்களுக்கும் ஜெபம் பண்ணலையே? எப்படி அவ்வளோத்தையும் ஞாபகம் வச்சு ஜபிக்க முடியுமா? என்ன இப்போ உங்ககிட்ட ஒரு பேப்பரை கொடுத்து என்ன வேணும் எழுதுங்க அப்படின்னா என்ன எழுதுனீங்க? ஒரு மாதிரி வீக்க வந்துச்சு. நம்ம வந்து சொன்னாங்க பார்க்கணும் அப்படி பையன் டீச்சர் திணற மாதிரி ஊழியம் பண்ணாங்க. எனக்கு டீச்சர் திணற ரொம்ப பிடிக்கும். அருமையான ஒரு தேவனுடைய ஊழியக்காரர். அவர்கிட்ட ஒரு 10 நாள் நான் கோர்ஸ் படித்தேன். எல்லாமே ஊழிய பயிற்சி முகாம்லாம் அவர்கிட்ட படித்தேன். அவரை மாதிரி ஆகணும் அப்படின்னோம்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா போச்சு. உன் பையனை கூட்டிட்டு வாங்க, நான் என் 2 கையை வச்சு ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன், கர்த்தர் எனக்கு பயன்படுத்துவார் அப்படின்னு சொன்னேன். இல்லை நம்ம பக்கத்தில் வந்து சொல்லுது டீச்சர் தினகரனுக்கு ஒரு காலேஜை கொடுத்தது மாதிரி என் பிள்ளைக்கும் ஒரு காலேஜ். ஆசைலாம் எங்க இருக்கு? வேதம் என்ன சொல்லுகிறது? உலகத்திலும் உலகத்துக்குரியவைகளிலும் சொல்ல மாட்டேங்க அன்பு கூறாதிருங்க. நம்ம அன்பு எங்க வச்சிருக்கோம்? பேப்பரை கொடுக்கட்டா? எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்க, ஒருவனுக்குள் உலகத்தின் மேல் அன்பு இருந்தால் அவனுக்குள் தெய்வ அன்பு இல்லை என்று வேதம் சொல்லுகிறார். உலகத்துக்குரிய உலகத்தில் அன்பு கொடுத்தார் நாம் தேவனுடைய அன்பை பெற்றுக்கொள்ள முடியாது. உலக காரியம் நமக்கு தேவைதான். அதுக்காக சோறு இல்லாமல் இருக்க முடியுமா? சட்டம் இல்லாமல் இருக்க முடியுமா? கார் இல்லாமல் இருக்க முடியும், வீடு இல்லாமல் இருக்க முடியுமா? எல்லாம் தேவை. ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது? உனக்கு இன்னொரு தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். வாயிலிருந்து வார்த்தை வருவதற்கு முன்பாகவே அதை அறிந்திருக்க உனக்கு என்ன தேவைன்னு அப்பாவுக்கு தெரியும். அம்மாக்கள் எப்போதும் அதைத்தான் குழம்பிக்கிட்டு ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? கிறிஸ்து இயேசு தேவனுடைய வலது பாரிசத்தில் வீட்டிருக்கிற இடத்தில் உள்ள மேலானவைகளை நாடுங்கள். அவருடைய வலது பாரிசத்தில் என்ன இருக்கு? ஆவியின் அபிஷேகம் இருக்கிறது, ஆவியின் வரங்கள் இருக்கிறது, ஆவியின் கனிகள் இருக்கிறது. என் கருமையான தேவனுடைய பிள்ளை அதை நாடி பாருங்கள். அதற்காக தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபித்து பாருங்கள். கர்த்தர் உங்களை அலங்கரிப்பார்.
அதில் என்ன செய்வாரு? ஆதரிப்பார். சொல்லுங்க. ஆதரிப்பார். ஒரு அம்மா எனக்கு ஃபோனில் ஜோம் பண்ணுவாங்க.